இயேசுவே ஆளுகிறவர் ஊழியங்கள். நடக்கும் பாதைகள் காட்டும் ஏசப்பா, நன்மையான ஈவுகள் தாரும் ஏசப்பா. நடக்கும் பாதைகள் காட்டும் ஏசப்பா, நன்மையான ஈவுகள் தாரும் ஏசப்பா. நம்பி வந்தேனே சிலுவை நாதரே, நறுமணமாய் மாற்றிடும் சிரசின் மகுடமே. நம்பி வந்தேனே சிலுவை நாதரே, நறுமணமாய் மாற்றிடும் சிரசின் மகுடமே. உமக்கு பிரியமானதை நானும் செய்யவே, உந்தன் நல்ல ஆவியை ஊற்ற வேண்டுமே. உமக்கு பிரியமானதை நானும் செய்யவே, உந்தன் நல்ல ஆவியை ஊற்ற வேண்டுமே. உமக்கு மகிமை சேர்க்கும் நல்ல பாத்திரம் போல, இரத்தத்தால கழுவி என்னை சீசராக்குமே, நல்ல சீசராக்குமே. நம்பி வந்தேனே சிலுவை நாதரே, நறுமணமாய் மாற்றிடும் சிரசின் மகுடமே. நம்பி வந்தேனே சிலுவை நாதரே, நறுமணமாய் மாற்றிடும் சிரசின் மகுடமே. கருவில் இருக்கும் போதுவும் கண் கண்டதே, கர்ப்பத்தினில் எந்தனையும் ஆதரித்தீரே. கருவில் இருக்கும் போதுவும் கண் கண்டதே, கர்ப்பத்தினில் எந்தனையும் ஆதரித்தீரே. கரம் பிடித்து போதித்த தேவ வல்லமை, கல்லறை சேரும் வரை சாட்சியாக்குமே, என்னை சாட்சியாக்குமே. நம்பி வந்தேனே சிலுவை நாதரே, நறுமணமாய் மாற்றிடும் சிரசின் மகுடமே. நம்பி வந்தேனே சிலுவை நாதரே, நறுமணமாய் மாற்றிடும் சிரசின் மகுடமே. விண்ணகத்தின் வாழ்வினை கண்டுகளித்திட, விசுவாச வாஞ்சையை வர்த்திக்க பண்ணுமே. விண்ணகத்தின் வாழ்வினை கண்டுகளித்திட, விசுவாச வாஞ்சையை வர்த்திக்க பண்ணுமே. விடாதென்னை துரத்திடும் அந்தகாரத்தை விரட்டி அடித்திடும் முழங்கால் வீரனாக்குமே, நல்ல வீரனாக்குமே. நம்பி வந்தேனே சிலுவை நாதரே, நறுமணமாய் மாற்றிடும் சிரசின் மகுடமே. நம்பி வந்தேனே சிலுவை நாதரே, நறுமணமாய் மாற்றிடும் சிரசின் மகுடமே. பக்திக்குரிய தேவனின் திருச்சமூகம் பரிசுத்தமாய் பாதம் பணிந்து அமர்ந்திடனுமே.
பக்திக்குரிய தேவனின் திருச்சமூகம் பரிசுத்தமாய் பாதம் பணிந்து அமர்ந்திடனுமே. பற்பல பாசைகளில் தேவனை துதித்து பரலோகம் சென்றிட முழு தகுதியாக்குமே, என்னை தகுதியாக்குமே. நம்பி வந்தேனே சிலுவை நாதரே, நறுமணமாய் மாற்றிடும் சிரசின் மகுடமே. நம்பி வந்தேனே சிலுவை நாதரே, நறுமணமாய் மாற்றிடும் சிரசின் மகுடமே. பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்களுக்கான வெற்றிக்கிரிடம் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாய் சொல்லப்பட்ட சத்தியங்களை நீங்கள் ஆழமாய் கவனிக்கிறீர்கள். அநேகர் தொடர்பு கொண்டு பேசுகிறீர்கள், எங்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். என் அலுவலகத்துக்கு நேரடியாக வர வேண்டும் என்று விரும்பினால் கூட வரலாம். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை ரட்சிக்கவும் நம் சத்துருக்களை நம் கைகளிலே ஒப்பு கொடுக்கவும் அவர் ஒரு நிபந்தனை வைக்கிறார். உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு நான் உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவது. ஆண்டவருடைய ஆளுகை நித்தமும் நமக்கு வேண்டுமானால், நம்ம வாழ்க்கையிலே, நம்ம குடும்பத்தில், நம்ம தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் அனுதினமும் அனுபவிக்க வேண்டுமானால், அவர்களுடைய வழி நடத்துதல், அவருடைய ஆலோசனைகள் நித்தமும் நமக்கு கேட்டு நடக்க வேண்டுமானால், நம்மிடத்தில் காணப்படுகிற அசுசியானதை நீக்கும் பொழுது மாத்திரமே அவர் நம்மோடு கூட நெருங்கி வாழ ஐக்கியப்பட முடியும். அவர் குரலை நாம் கேட்க முடியும். வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்குள்ளே உலாவுகிற ஒரு தேவன் என்று சொல்லப்படுகிறது. ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது ஆலயம் அல்ல, பாளையம். ஆலயம் தேவனுடைய வீடு, ஆலயம் தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம் என்று சொல்லுகிறோம். உன் பாதரட்சியை கழற்றி போடு, நிற்கிறது பரிசுத்த பூமி என்றெல்லாம் நிறைய ஆலயத்திலே போட்டிருப்பாங்க போர்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல பாளையம் என்று சொல்லுவது தேவனுடைய ஜனங்கள் வசிக்கிற ஒரு இடம், தேவ ஜனங்கள் கூடியிருக்கிற ஒரு ஸ்தலம். வீடுகளிலே அவங்கவுங்க ஜாதிக்கேற்ற கொடிகளை நாட்டி குடியிருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் பாளையமாக இருந்தாங்க. அந்த பாளையத்தில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னிடத்துல அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம கூட வாசம் பண்ணி நம்மை நடத்த விரும்புகிறார். நான் பாளையத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். பாளையத்துக்குள் வந்து பார்க்க விரும்புகிற ஒரு தேவன். வேதத்தில் நிறைய பாளையத்தில் சில காரியங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனத்திலாம் பார்க்கும் பொழுது மோசே சீனாமலையில் வந்து பேசி கொண்டிருக்கிறார் தேவனோடு. அவர் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் பயங்கர சத்தம் கீழிருந்து எழும்புகிறது. உடனே இடையில இருக்கிற யோசுவா மோசே கிட்ட சொல்கிறாரு, ஐயோ பெரிய யுத்தம் வந்திருக்கிறது போல சத்தம் கேட்குது, ஜனங்களுடைய ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசையை நோக்கி பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். நாட்களில் நடந்த சம்பவம் என்ன? ஆரோன் என்கிற ஒரு ஊழியன், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே கடவுளோடு பேச போயிட்டாரு, எங்கள் வழி நடத்தவர் யாருமே இல்லை என்று சொல்லி தங்களுடைய நகையெல்லாம் கலட்டி கொடுத்தார்கள். அதை உருக்கி ஒரு பொன் கன்றுகுட்டி செய்து அதை வணங்கினார்கள், நமஸ்கரித்தார்கள். இதுதான் தங்களை நடத்துகிற தெய்வம் என்று சொல்லி அவங்க ஆடி பாடினார்கள். அந்த பாடலின் சத்தம் மலைகள் மேல் எழும்புகிறது. அதை யோசுவாவும் கேட்கிறார், மோசேயும் கேட்கிறார். இந்த சத்தம் ஒரு இரைச்சலின் சத்தமாய் கேட்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. தேவையில்லாத யுத்த சத்தம் போல மோசேக்கும் யோசுவாவுக்கும் கேட்கப்படுகிறது. இங்கே தெய்வமல்லாததை நான் நம்பும் பொழுது, ஆராதனை செய்யும் பொழுது
அது யுத்த சத்தமாக தேவனிடத்தில் கேட்கப்படுவதாக சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். அது மாத்திரமல்ல, குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, வீடுகளிலே நிறைய யுத்த சத்தங்கள் எழும்புவதை நீங்கள் பார்க்கலாம். தேவையில்லாத குழப்பங்கள் எல்லா வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா யுத்த சத்தங்கள் கேட்கறதா பார்க்கலாம். யாக்கோபு 4:1 சொல்லுகிறது, உங்கள் அவயங்களிலே போர் செய்கிற இச்சைகளினாலே தான் நிறைய யுத்தங்கள் நடக்கிறது, நிறைய வார்த்தைகள் வருகிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்க வேண்டும், யுத்த சத்தம் கேட்கப்படல் கூடாது. சங்கீதம் 120:5-6-7 ஆண்டவரே சொல்வாரு, நான் சமாதானத்தை நாடுகிறேன், ஜனங்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்களே. முதல் யுத்தமே ஒரு குடும்பத்தில் தான் நடந்துச்சு. ஒரு ஆதாம் ஏவாளுக்கு பெற்றெடுக்கப்பட்ட காயின் ஆபேல் என்கிற 2 பையன்களுக்குள்ள ஒரு யுத்த சத்தம் எழும்புவதை பார்க்கலாம். தேவையில்லாத யுத்த சத்தங்கள், மூர்க்கத்தனங்கள், கொலவெறியின் காரியங்கள், வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள், பிரிவினைகள், அது நிறைய குடும்பத்தை பாதிக்கிறது. ஆண்டவர் உங்கள் வீட்டில் வாசம் பண்ண முடிவதில்லை. தேவையில்லாத யுத்த சத்தம் அனுதினமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. உங்கள் சத்தத்தில் இங்கே சவுண்டை குறைக்கணும். உங்களுடைய வாய்ஸ், உங்களுடைய வார்த்தையில், நாவின் வார்த்தையில் அதிகமாக பேசக்கூடாது. நம்ம நாவை குறித்து பைபிளில் நிறைய வார்த்தை போட்டிருக்கு, வாசித்து பாருங்க. சங்கீதம் 52:2 சொல்லுகிறது, தீட்டப்பட்ட சவரகன் கத்தின்னு சொல்லப்படுது. 57:4 வாசித்து பாருங்க, கருக்கான பட்டயம்னு சொல்லப்படுது. 140:2 நீங்கள் வாசித்து பாருங்க. 140:3 நீங்கள் வாசித்து பாருங்க, சர்ப்பத்தின் நாவுன்னு சொல்லப்படுது. எரேமியா 9:8 சொல்லுகிறது, கூர்மையாக்கப்பட்ட அம்பு என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபு நிருபம் 3:6, 3:8 வாசித்து பாருங்க, நெருப்பு அநீதி நிறைந்த உலகம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது நாவுன்னு சொல்லப்படுது. தீட்டப்பட்ட சவரகம் கத்தி, கருக்கான பட்டயம் என்றெல்லாம் பல வார்த்தைகள் பைபிளில் நாக்கை குறித்து சொல்லப்படுது. அதுதான் ஒரு மனிதனுக்குள்ள யுத்த சத்தத்தை எழும்ப பண்ணுகிறது, மூர்க்கத்தனத்தை கொண்டு வருகிறது. அது தேவையில்லை என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் வீட்டில் அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, உங்கள் வீட்டில் யுத்த சத்தம் எழும்பக்கூடாது. தேவன் வாசம் பண்ண முடியாது. தேவன் உங்களை கவனிக்கிறார். உங்கள் தேவையில்லாத யுத்த சத்தம் உங்கள் பாளையத்தில் கேட்கப்படக்கூடாது. இயேசுவோடு கூட வாழ்ந்த சீசர்கள்லாம், அதில் யாக்கோபு யோவான் இயேசுவோடு ஊழியத்துக்கு போகும்போது தான் ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. லூக்கா 9:53-54 வாசிக்கலாம். ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளலன்னு உடனே எல்லாருக்கும் கோபம் வருது. ஆண்டவரே, வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து எலியா அழித்ததை போல நம்ம ஏதாவது செய்ய வேண்டும்னு சொன்னாங்க. இயேசு சொன்னார், நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா? அழிக்க வரவர்களை தேவன் அல்ல, அவர் இணைக்கிற தேவன், சேர்க்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், விடுதலை ஆக்குகிற தேவன். அவர் சொல்றார். இயேசுவோடு கூட வாழ்ந்த நெருங்கின சீசன் பேதுரு, யோவான் 18 இயேசுவை பிடிக்க வந்த அநேக காவலர்கள் மத்தியில் மல்கூஸ் என்கிற ஒருவனுடைய காதை வெட்டினான் பட்டயத்தாலே. மூர்க்கம். ஆண்டவர் சொல்றாரு, தேவையில்லாத யுத்த சத்தம் உங்கள் வீடுகளில் கேட்கப்படக்கூடாது. நான் உங்கள் வீட்டில் உங்களை ரட்சிக்கணும், உங்கள் சத்துருக்கு உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் நான் உங்கள் வீட்டில் வாசம் பண்ணி உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டிலேயே தேவையில்லாத யுத்த சத்தம் கேட்கிறதே. நான் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? என்னுடைய ஆளுகை எப்படி உங்கள் வீட்டில் பரிபூர்ணமாய் வெளிப்படும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். என்னாகமம் 5 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, குஷ்டரோகிகள் யாவரையும், பிரமியம் உள்ளவர்கள் யாவரையும், சபத்தினால் தீட்டப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலைக்கு விட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் அருவருக்கும் குஷ்டம். குஷ்டம் என்பது ஒரு மனிதனுடைய சரீரத்தை அழுக செய்யும். சிலருடைய பார்த்துருப்பீங்க நீங்கள், உங்கள் கைகள், நரம்புகள், எலும்புகள் எல்லாம் அழுகி, இந்த கையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வெறும் கை மாத்திரம், 5 விரலே இருக்காது, கால்களில் விரலே இருக்காது. தனிமைப்படுத்தும், அழுகி போக செய்யும், நாற்றம் எடுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, தேவன் அருவருக்கும் குஷ்டம். அது எதை குறிக்கிறதுனா மேட்டிமை, பெருமை என்கிற காரியத்தை குறிக்கும். 2 நாளாகமம் 26-16 வாசிக்கும் பொழுது உசியா ராஜாவுக்கு நெற்றியில் குஷ்டம் வருவதை பார்க்கலாம். ஊழியக்காரங்க செய்கிற பணியை நானும் துணிந்து செய்வேன்னு சொல்லி வந்து நின்றாரு. தேவனுடைய கோபத்தினால குஷ்டம் வந்துச்சான் அவருடைய வாழ்க்கையில். என்னாகமம் 12 வாசிக்கிறோம்.
மோசேயினுடைய சொந்த சகோதரி, ஒரு ஊழியக்காரனுடைய சொந்த சகோதரி மிரியாம். ஒரு ஊழியக்காரர் ஆண்டவருக்காக பணிவிடை செய்கிறார், ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்யும் பொழுது அதை புரிந்து கொள்ளாத சகோதரி ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசினார். கர்த்தர் பார்த்தார், அவளுக்கு குஷ்டம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியக்காரன் மனைவி, மகள், பெற்றவங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லி கூட தேவன் பார்க்கல. ஊழியக்காரனை அவமதித்தால், அநியாயமாய் அவதூறு பேசினார், குஷ்டம் வந்துச்சு. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 26-27 கேயாசியின் குஷ்டம். ஊழியக்காரனுக்கு உடன் ஊழியக்காரனாக இருக்கார், பண ஆசை பிடித்து வேற ஒரு ஞாபகத்துக்கிட்ட போய் சில காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறார். ஊழியக்காரன்ட்ட மறைக்கிறார். உடன் இருந்த ஊழியக்காரர், எழும்ப வேண்டிய ஊழியக்காரராக இருந்து பணத்தின் மீது ஆசை கொண்டு குஷ்டரோகியாய் மாறி போனார். அருமையானவர்களே, தேவன் அருவருக்கிறது பண ஆசை, தேவன் அருவருக்கிறது மனமேட்டிமை, தேவன் அருவருக்கிறது துணிகரமாய் பேசுகிற வார்த்தை. அது மனிதனுடைய வாழ்க்கையில் குஷ்டத்தை உண்டாக்கும். சிலரை பாருங்கள், எத்தனை வருஷம் ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. எவ்வளவோ ஜெபம் பண்ணுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, என்னமோ பண்ணி பார்ப்பாங்க, முன்னேற்றம் இருக்காது. காரணம் இத்தனை பலவீனங்கள், அந்த குஷ்டம் அவங்க பாளையத்தில் இருக்குது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அந்த குஷ்டம் இராதபடிக்கு உங்களை பார்த்து கொள்ளுங்கள். பிரசங்கி 1:18 சொல்லுகிறது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அதுதான் குஷ்டத்தை உண்டாக்கும். 3ஆவதாக யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்து கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாப தீடாக அதாகபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று யோசுவா மூலமாக ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை பிடிக்க போகிறாங்க. அதில் ஆண்டவருடைய ஊழியக்காரன் சில வரைமுறைகளை சொல்லுகிறார். நீங்கள் யுத்தத்துக்கு போகும்போது இதெல்லாம் செய்யணும், அங்கே இருக்கிற பொருட்களெல்லாம் நீங்கள் அழிச்சிடணும், ஒன்றையும் கொண்டு வரக்கூடாது என்றெல்லாம் சொல்லி வைக்கிறார். அதை ஒருவன் செய்ய தவறி விடுகிறான். அதை சில பொருட்களை புதைத்து வைத்து விடுகிறான். அதில் அவங்க சில ஜெயிச்சுட்டு வந்தாலும் அடுத்த ஆயிங்கிற ஒரு சின்ன பட்டணத்துக்கு போகிறாங்க. 7ஆம் அதிகாரத்தில் அந்த பட்டணத்துக்கு போய் அந்த பட்டணத்தில் தோல்வியை சந்திக்கிறாங்க. ஏன்னு சொல்லி யோசுவா கேட்ட பொழுது அதில் வேதம் சொல்லுகிறது, சப்தியின் குமாரனாகிய கர்மியின் மகன் ஆகான் அவன் என்ன பண்ணுறான்னா, தேவன் சொன்னதை, தேவ ஊழியர்கள் சொன்னதை கேட்காம அதை புதைத்து வைத்து விட்டாராம் சில பொருட்களை. அதனால் அவருடைய வாழ்க்கையில் தேவ வார்த்தையை அவமதித்தார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் சொன்னதை அவமதிச்சிட்டார், கடைபிடிக்கலை. அதனால் அங்கே ஒரு பெரிய நஷ்டம் வருது, தோல்வி வருது, அந்த குடும்பத்தில் சாபம் வருது. அந்த கோத்திரத்தில் அந்த குடும்பத்தில் அத்தனை பேரையுமே அடித்து கொன்று விடுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, பாளையத்துக்குள்ளே வரக்கூடாது, சாபத்தீடானது ஏதொன்றும் உங்கள் பாளையத்திற்குள் வரக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். அடுத்தவங்களுடைய பொருள் அனுமதி இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடாது, உங்கள் வீட்டுக்கு அது வரக்கூடாது. பல வருஷத்துக்கு முன்பு குளோரிந்தா ஆலயத்தில் நான் ஜெபிக்க சென்றேன். அப்படி போகிற வழியில் கீழே ஒரு 100 ரூபா கிடந்துச்சு. அன்றைக்குள்ள சூழ்நிலையில் என்னுடைய நெருக்கத்தின் பாதையில் கர்த்தராக பார்த்து 100 ரூபா கொடுத்தாருன்னு சந்தோஷப்பட்டு பாக்கெட்டில் வைத்துக்கிட்டேன். ஆலயத்துக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே வர்றேன். என் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குது, இந்த 100 ரூபா யாருக்குள்ளதுன்னு தெரியலையே என்று சொல்லி. வெளியே வந்து பார்க்குறேன், அங்கே 2-3 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஐயா, ஏதாவது பணம் ஏதாவது கீழே போட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன். யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அந்த ப்ரேயர் ஹாலில் போய் ஜெபம் பண்ண உட்காந்தேன். மனசாட்சி மறுபடியும் உறுத்தினது. மறுபடியும் அவங்கக்கிட்ட போய் நான் கேட்குறேன், வெளியே வேலை செய்கிற மக்கள்கிட்ட போய், ஏதாவது பணம் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கிறீங்களா, ஏதாவது மிஸ் ஆகிருக்குதா என்றெல்லாம் நான் விசாரித்தேன். அப்படி ஒன்றும் இல்லைன்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க. மறுபடியும் அங்கே கேட்டாங்க, எதுக்காக அப்படி கேட்குறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை இங்கே கீழே சில பணம் கிடந்துச்சு, நான் எடுத்தேன், அது சரியானதாக சொன்னீங்கன்னா திருப்பி தரலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அங்கே இருந்த ஒரு இந்து நபர் சொன்னார், தம்பி கீழே கிடந்து எடுத்தா அது சாமி கொடுத்தது, சாமி கொடுத்ததை சாமிக்கிட்டே கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நான் ஊழியம் செய்கிற ஊழியக்காரன்,
ஏன் உள்ள என்ன சொல்லுதுன்னா, அது நமக்கு உரியது, கர்த்தரா பார்த்து கொடுத்தாரு நான் சொல்கிறேன். அந்த மனிதன் சொன்னார், சாமி கொடுத்தா சாமிக்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க, ஏன் நீங்கள் வச்சுக்கணும், ஏன் எனக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அவர் சொன்னார். எனக்குள்ளேயாக ஒரு புத்தி தெளிவு அப்போ உண்டானது. நான் நேராக போய் உண்டியில் போட போனேன். அங்கேருந்து ஒரு மனிதர் ஓடி வந்தார். அவர் சொன்னார், அண்ணே 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 பிரதர், இது என்னுடைய குள்ளது, என் பையனுக்கு ஃபீஸுக்கு வச்சுருந்தேன், லுங்கியில் மடித்து வைத்திருந்தேன், நான் வேலை செய்கிற அவசரத்தில் லுங்கியை கட்டும்போது அது தெரியாமல் கீழே விழுந்திருக்கேன், என்னுடைய 100 ரூபா பணம். நான் உடனே அவர் 100 ரூபா கையில் கொடுத்தேன். சாதாரண மேட்ரு. ஆனால் அதில் கூட அடுத்தவன் பொருள் எனக்குள்ளே வரக்கூடாதுங்கிற ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்தார். ஒரு டீச்சர் என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் வேலைக்கு போன நாள்லேருந்தே எனக்கு பிரச்சனை தான் பிரதர், என் வீட்டில் அடிக்கடி நஷ்டம், தோல்வி, பண கஷ்டம், அது இல்லாமல் ஆஸ்பத்திரி வீணான செலவுகள், ஏன்னே தெரியலைன்னு சொல்லி அடிக்கடி சொன்னாங்க. வேலைக்கு போன நாள்லேருந்தே உபத்திரவம், வேலைக்கு போன நாள்லேருந்தே போராட்டம்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், வேலை எப்படி கிடைச்சதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அது பிரதர் சில ரெக்கமெண்டேஷன் மூலமாக வந்துச்சு, சீனியாரிட்டி படி எனக்கு கிடையாது, ஆனால் எப்படியோ நாங்கள் வாங்கிட்டோன்னு சொன்னாங்க. நான் மறுபடியும் சொன்னேன், அதுதான் உங்களுக்கு பிரச்சனை, பிறருக்கு சேர வேண்டியதை நீங்கள் அபகரித்து கொண்டீங்க. வேலையானாலும் குடும்பமானாலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எதுவானாலும் பிறருக்கு போக வேண்டியதை நீங்கள் வைத்து இருப்பீர்கள் என்றால் அது சாபத்தீடானது, அது பாளையத்துக்குள்ளே வரக்கூடாது. தேவன் அதை அனுமதிப்பதில்லை. தேவன் அதற்கேற்ற தண்டனையை தான் உங்களுக்கு தருவார், ஆசீர்வாதத்தை தர மாட்டார். பிறருடைய அனுமதி இல்லாத ஒரு பொருளும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம குடும்பத்தில் வரக்கூடாது. பிறருடையது அவர் அனுமதி இல்லாமல் நம்ம வீட்டில் சேரக்கூடாது. சகையுடைய வாழ்க்கையில் நான் யாரையாவது ஏமாத்திருப்பேன், நான் நாளை தனியாக திரும்ப கொடுக்கன்னு சொன்னார். அந்த உணர்வு இந்த செய்தி வேளையில் கர்த்தர் உங்கள் வீட்டில் உண்டாக்குவாராக. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் நாற்றங்களை உங்கள் நாசியிலே ஏற பண்ணுவேன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படியாததின் நாற்றம் என்கிற ஒரு தலைப்பு அங்கே சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்வார், விடிய காலத்தில் பனி பெய்கிற நாட்களில் மன்னா கொட்டப்படும், காடைகள் கூவியும். ஆண்டவர் கீழ்காற்றை அனுப்பும்பொழுது காடைகளை கொண்டு கொடுத்தார். அதை கரெக்டாக ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க, யாரும் சேர்த்து வைக்காதீங்க, அந்தந்த நாளுக்குரியதை எடுத்துக்கோங்க. ஓய்வு நாளுக்காக முந்தின நாள் வரும்போது அது 2 மடங்காக எடுத்துக்கோங்க, மறுநாளைக்கு சேர்த்து வைத்து கொள்ளுங்கன்னு சொன்னார். மற்ற நாட்களில் அந்தந்த நாட்களுக்கு தேவையானதை எடுங்கன்னு சொன்னார். சிலர் அதிக சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு நிறைய எடுத்து வச்சாங்க. காலையில் பார்க்கும் பொழுது அதை நாற்றம் எடுத்து அழுகி அது அப்படி தண்ணீரை போல ஓடுகிற காட்சி நாற்றத்தை உண்டாக்கினது. தேவனுக்கு கீழ்ப்படியாதது நாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியிலையோ அந்தந்த பிரச்சனையில் அந்தந்த காரியத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் நாற்றத்தை உண்டாக்கும். கீழ்ப்படியாதது நாற்றத்தை உருவாக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கு கீழ்ப்படியலைன்னு யோசித்து பாருங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கு கீழ்ப்படியலை, என் வாழ்க்கையில் நான் எதுக்கு கீழ்ப்படியலை ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க. ஏன் என் வாழ்க்கையில் நாற்றம் மாறலை, பிரச்சனை மாறலை, போராட்டம் மாறலை, வியாதிகள் மாறலை, பற்றாக்குறைகள் மாறலை, ஏன்னு கேட்டு பாருங்க. ஆவியானவர் உணர்த்துவார். கீழ்ப்படியாமை நாற்றத்தை ஏற்படுத்தும். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். லேவியராகமம் 24:10 வாசிக்கலாம். அக்காலத்திலே செலோமித் என்கிற ஒரு மகள், தான் கோத்திரத்தை சேர்ந்தவள், அவளுக்கும் எகிப்தியனாகிய ஒரு புருஷனுக்கும் திருமணம் நடக்கிறது. கலப்பு திருமணம் செய்கிறாங்க. அவங்க அம்மா இஸ்ரவேல் ஜாதி, அவங்க அப்பா எகிப்தியர். அதில் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க, ஒரு பையனை. அந்த பையனும் இன்னொரு இஸ்ரவேல் புத்திரருடைய ஒரு பையனும் சண்டை போடுறாங்க. ஒருவருக்கொருவர் சண்டை போடும் பொழுது இவங்களுக்கு சண்டை போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்ரவேல் தாயாகிய எகிப்தியருக்கு தகப்பனாயிருந்த அந்த பையனுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தூசித்தான் அப்படின்னு போட்டிருக்கு. கலப்பு திருமணம் செஞ்சவங்களுடைய பையன் தேவனை தூசித்தான். உடனே அது மோசே வரைக்கும் போகுது. மோசேக்கு கேட்ட உடனே மோசே கர்த்தர்ட்ட கேட்குறாரு, இவன் எல்லாரும் முன்னாடி என் நாமத்தை தூசிச்சுட்டு அவனை கல்லால் அடித்து கொல்லுங்கன்னு சொல்கிறார். பாளையத்திற்குள்ளாக தூசணம் புறப்படக்கூடாது. மற்றவங்க முன்பாக தேவனையும் தேவ அழைப்பையும் தேவ சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் தூசணமாக பேசக்கூடாது. சிலர் குழுவாக கூடி கூடி தேவனுடைய காரியத்தை அவமதித்து பேசுகிறார்கள், தூசணத்தை விளங்க பண்ணுகிறார். வீட்டிலே கூட, உங்க சபையிலே கூட, உங்க வீட்டிலே கூட, நீங்க சேர்ந்திருக்கிற நண்பர்களோடு கூட தூசணத்தை பேசாதிருங்கள். அது உங்க பாளையத்தை நாசப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது.
தேவனை தூசித்தாங்க, தேவனுடைய காரியத்தை தூசித்தாங்க. அந்த பையன் வெளியே தெரியாதுன்னு நினைச்சிருந்தான். அவன் மோசேக்கு தகவல் போது கல்லால் அடித்து கொள்ளும்படி சொன்னார்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31-32 மனுஷகுமாரனை என்ன குறையனாலும் சொன்னா மன்னிச்சிருவேனா, ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக யாராவது தூசணம் சொன்னீங்கன்னா இன்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பே கிடையாதுன்னு இயேசு சொன்னார். ஆவியானவருக்கு விரோதமாக தூசணமாக பேசாதீங்க. அபிஷேகம் தெரியலையா, வல்லமை தெரியலையா, அந்நிய பாஷை புரியலையா, அடக்கி கொள்ளுங்க, அமைதியலாக இருங்க. மற்றவங்ககிட்ட அவதூறாக பேசாதீங்க. ஆவியில் நிரம்பி விழுகிறது அற்பமாக எண்ணாதீங்க. மற்றவங்களை தாழ்வாய் நினைக்காதீங்க. அது தேவ தூசணமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால தான் குடும்பத்தில் ஆசீர்வாத குறைவு, கர்ப்பத்தடைக்கு காரணம் அதுதான், குடும்பத்தின் தண்டனைக்கு காரணம் அதுதான், தோல்விக்கு காரணம் அதுதான், பற்றாக்குறைக்கு காரணம் அதுதான். யாரையும் எவரையும் தூசிக்க கூடாது. அதை தேவன் பொறுத்து கொண்டு சும்மா இருப்புகிறவர் அல்ல. உங்க பாளையத்தில் கர்த்தர் உலாவுகிறார். உங்களை ரட்சிக்க, உங்க சத்துருக்களை உங்க கையில் ஒப்பு கொடுக்க, அசுசியான காரியத்தை உங்களை விட்டு கண்டு விலகாதபடிக்கு உங்கள் பாளையம் சுத்தமாக இருக்கும்படி இயேசு விரும்புகிறார். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஜெப நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான சகோதர சகோதரி குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பாளையத்தில் தேவையில்லாத யுத்த சத்தம் கேட்கவே கூடாது. தேவையில்லாத யுத்த சத்தங்களுக்கு விளக்குங்க ஆண்டவரே. தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்க ஆண்டவரே. நீதிமானுடைய வீட்டில் நித்திய மகிழ்ச்சி உண்டாகணும், கம்பீர சத்தம் உண்டாகணும் ஆண்டவரே. தூசணமான வார்த்தைகள் வீட்டிலே வராதபடி பாதுகாத்து கொள்வீராக. குஷ்டம் என்கிற பெருமை, பண ஆசைங்கிற பெருமை, அவதூறு பண்ணுகிற காரியங்களை விட்டு விலகுவதாக. சாபத்தீடான எந்த ஒரு காரியங்கள் வீட்டில் வராதபடிக்கு ஆவியானவர் பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, நாங்களோ எங்கள் பிள்ளைகளோ கீழ்ப்படியாத பாவங்களை மன்னிப்பீராக. இந்த கீழ்ப்படியாத நாற்றங்களை விளக்குவீராக. தெய்வமே, எங்கள் வாழ்க்கையில் தூசணமான வார்த்தை வராதபடி ஆண்டவரே கிருபை பொருந்தின வார்த்தை வர அருள் செய்வீராக. இந்த தாயாருக்கும் தகப்பனாருக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் கர்த்தர் தாமே அனுக்கிரகம் செய்வீராக. உங்கள் பாளையம் சுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கை சுத்தமாக இருப்பதாக. ஒரு சுத்திகரிப்பை உருவாக்குவீராக. எங்கள் சபையில், எங்கள் சமுதாயத்தில் ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குவீராக. இந்த செய்தி மூலமாக நீர் சந்தியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். புத விடுதலை கொடுகை மாதம் தோறும் முதல் வெள்ளிக்கிழமை. நேரம் மாலை 7:30 மணிக்கு. இடம் நேரு மெயின் தெரு, CSI சர்ச் எதிரில், MKP நகர், பாளையங்கோட்டை. அன்பின் ஜப கொடுகை மாதம் தோறும் முதல் சனிக்கிழமை. நேரம் மாலை 6:30 மணி. இடம் எரிபத்த நாயனார் தெரு, மிலிட்டரி லைன், சமாதானபுரம், பாளையங்கோட்டை. அன்பரின் மன்றாட்டு உபவாச ஜபம் மாதம் தோறும் 2வது சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணி. இடம் பொறியாளர் மகால், ஜெயநகர் பஸ் ஸ்டாப் எதிரில், ஹைக்ரவுண்ட் ரோடு, பாளையங்கோட்டை. இக்கூடுகையில் குடும்பத்தின் சமாதானத்துக்காகவும், திருச்சபையின் எழுப்புதலுக்காகவும், தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிக்க வாருங்கள்.